ரிஷப ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனி பகவான், ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு, 4ஆம் இடத்தில் கேது, 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் குரு. இதுக்கு மேலே ஒரு பெரிய விசேஷம் என்னங்க வேணும் ரிஷப ராசிக்கு? அந்த அளவுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகநிலை. வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு ஜாதகம் இருக்குது அப்படின்னா என்ன சொல்லுவோன்னா, நீங்கள் கவலையப்படாதீங்க, வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க. இல்லை சார், ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் சார். நீங்கள் கஷ்டப்பட்டால் கூட உங்களை தூக்கி பிடிக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் வருவாங்க, ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும், ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு ஜென்ரலாக ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு முக்கியமான கிரகங்கள் எல்லாமே, ஏன்னா சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கர்மகாரகன், எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர். ராகு கேது அப்படின்னு சொல்லும்போது ராகு ஒரு பிரம்மாண்டம், கேது அப்படின்னும்போது உங்களுடைய செலவுகளை உங்களுடைய குறுக்கி கொள்ளக்கூடிய ஒரு கிரகம். குரு பகவான் இயற்கை சுப கிரகம், நீங்கள் நினச்ச விஷயங்களை எல்லாத்தையும் வாரி வழங்க வல்லமை கொண்டவர் இந்த குரு பகவான். அப்படி இருக்கக்கூடிய ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு வருஷம் நீங்கள் நிறைய விஷயங்களை செய்ய வேண்டிய கடமை உங்ககிட்ட இருக்குது. சார், கிரகம் நல்லா இருந்தால் அதுவே நடந்துடாதா? இங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. உங்களுடைய முயற்சி நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ, ஏன்னா எல்லாருக்குமே பிரச்சனை என்ன கேட்டிங்கன்னா, சில ஜாதகத்தில் நேரம் நல்லா இருக்குது, ஆனால் நம்ம எதுவுமே செய்கிறதில்ல. அதுவாக நடக்குமா சார்? சில பேர் கேட்பாங்க, கவர்மெண்ட் வேலை கிடைக்குங்க அப்படின்னு சொல்லும்போது, கவர்மெண்ட் வேலை தேடி வருமா சார்? ஏங்க, நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணால் தானே கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை ஜாதகம் பார்க்கும்போது இருக்குது. அதுபோல் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு சார், தனஸ்தானத்தில் குரு. ஒரு மனிதனுக்கு என்ன தேவை சார்? பணம் வேணும் சார். கண்டிப்பாக அடுத்த ஒரு வருஷம் பண மழை தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது சார். அப்போ எதாவது லாட்ரி அடிக்குமா? உடனே அடுத்த கேள்வி. நம்ம மக்கள் என்னென்னா ரொம்ப ஜாலியான ஆட்கள் எல்லாருமே. லாட்ரி அடிக்குமா? உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் அதை விட அதிக மடங்காக கிடைக்கும். அதுதான் ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த கிரகங்கள் நல்லா இருக்கும்போது என்ன ஆகுனா, நிறைய பேர் உழைக்கிறோம். இந்த உலகத்தில் யார் உழைக்காமல் இருக்காங்க? எல்லாருமே உழைக்கிறாங்க, சரிங்களா? பெரிய லெவல் ஆள்லேருந்து சின்ன லெவல் மக்கள் வரைக்கும் எல்லாரும் உழைச்சிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு இல்லை. அந்த ஊதியத்தை, அந்த உழைப்புக்கு அதிகமான ஊதியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தனஸ்தானத்தில் இந்த குரு பகவான் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, முதல்ல தொழில் செய்கிறவங்களுக்கு பெரிய வாய்ப்புகளை வாரி வழங்கக்கூடிய வல்லமை இந்த குரு பகவான் கொடுக்க போகிறார். பணம் வந்தால் பிஸ்னஸ் பண்ணிடுவேன் சார், பணத்துக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எதாவது ட்ரை பண்ணுறீங்கன்னா ட்ரை பண்ணலாம், பேங்க் லோன் எதாவது ட்ரை பண்ணுறீங்கன்னா ட்ரை பண்ணலாம். வெளியில் உங்களுக்கு வர வேண்டிய பணம் இருக்குது சார், எனக்கு பணம் வந்தால் போதும் சார், வர வேண்டிய பணம் நிறைய இருக்குது, லட்சத்தில் இருக்குது, அதெல்லாம் முயற்சி பண்ணிங்கன்னா அந்த பண வருவாய்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் கொடுப்பார். அதே போல் இந்த பணம் வந்துருச்சு, அடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சார், நான் பிஸ்னஸில் போட்டேன், கடந்த காலத்துக்கு நஷ்டம் ஆகிடுச்சு, ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் போட்டிங்கன்னா நஷ்டம் ஆகாது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சனி. இந்த லாபஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அனைத்து வகையான லாபம் கிடைக்கும். அப்போ பணத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, நிறைய சம்பாதிக்க போகிறீங்க. இந்த வருஷம் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் கம்ப்ளீட்டாக தீரப்போகுது. டோட்டலாக பிஸ்னஸில் நல்ல நிலைமைக்கு வர போகிறீங்க. என்னென்னா, நல்ல நிலைமைக்கு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு திருப்பி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகக்கூடாது. அதை தான் இந்த கேது பகவான் 4ஆம் இடத்துல சொல்கிறார். இந்த 4ஆம் இடம் சொல்லக்கூடியது என்னென்னா, உங்களுடைய வீடு வண்டி வாகன யோகம். அப்போ பணம் வருதுன்னா எல்லோரும் என்ன பண்ணுவோம்? நம்ம ஏற்கனவே ஒரு வீடை இழந்துட்டோம், ஒரு இடத்த விற்றுட்டோம், இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா சம்பாதியம் இருக்குது, பேங்க்லேருந்து வேறு ஃபோன் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஒரு பேங்க் லோன் சேங்ஷன் ஆகிருக்கு, ஒரு வீடு வேணால் வாங்கிக்கலாம் நீங்கள், இல்லை ஆடிட்டரே சொல்லுவார் ஒரு வீடு வேணால் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி இருக்கும்போது வீடு வாங்கிறதுக்கான யோகமும் வரும். அந்த கேது 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதிக கடனுக்கு நீங்கள் லோன் வாங்கக்கூடாது. அந்த லோன் வாங்கி வீடு வாங்கிறது, கார் வாங்கிறது, பங்களா வாங்கிறது, இடம் வாங்கிறது, எதாக இருந்தாலும் லோன் போட்டு வாங்க மாட்டேன், சம்பாதிச்சு வாங்குவேன்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் வெற்றி உறுதி. கண்டிப்பாக சொத்தும் வாங்குவீங்க, அதில் டவுட் கிடையாது. சம்பாதிச்சா என்ன பண்ண போகிறீங்க? அடுத்தடுத்து உங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்க போகிறீங்க. அந்த தேவைகள் பூர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக இந்த ராகு கேதுகள் கொடுக்க போகுது. அதே போல் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பிஸ்னஸில் மாதிரிலாம் இல்லைங்க, இப்போ காம்படிஷன் அதிகமாகிடுச்சிங்க. அந்த காம்படிஷனை பார்த்துக்கக்கூடிய அந்த உங்களுடைய தொழிலில் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ராகு பகவான் சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல அவர் இருந்து உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய போட்டிகளை குறைத்து உங்களுக்கான வாய்ப்புகளை கொடுப்பார். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நிறைய ரிஷபராசி என்பது குடும்ப பிரச்சனை.
அம்மா அப்பா, குழந்தைங்க, மனைவி, கணவர், இது மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய வாழ்க்கையில் சந்திச்சிட்டிங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவார்னா, குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகள், அம்மா அப்பா கிட்ட சண்டை போட்டிங்க அப்படின்னா அம்மா அப்பாவே வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் ஓன்னு கட்டி பிடிச்சி அழ போகிறீங்க, அது அம்மா அப்பாவாக இருக்கலாம், கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், எல்லாருக்கூடையும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பை இந்த 2ஆம் இடத்துல கூடிய குரு கொடுக்க போகிறார். அடுத்தது பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த பிரச்சனைகள். நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு என்னென்னா, ரொம்ப பாசமாக இருப்பீங்க மனைவி மேலே, கணவர் மேலே, கடைசியில் ஒரு ஏமாற்றத்தையும் அடையக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அந்த மாதிரி நிலையிலிருந்து வெளியில் வருவதற்கு இந்த 2ஆம் இடத்துல குரு வரும்போது என்னன்னா, அந்த மன்னிச்சு ஏற்றுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த ஆணுக்கும் வரும், பெண்ணுக்கும் வரும். அப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டைகள் என்ன ஆகும், குறைஞ்சி கணவன் மனைவி சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பையும் குடும்பத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த குரு பகவான் 2ஆம் இடத்துல செய்யும்போது என்ன கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக குடும்பம் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு, சிறப்பாக வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு. அது மட்டும் இல்லாமல் குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள், நிறைய பேருக்கு குழந்தைகளால் பாதிப்பு. உங்கள் குழந்தைக்கு ஒரு நல்லது நடக்கலை, ரிஷபராசியாக இருக்கீங்க, உங்கள் குழந்தை உங்கள் குழந்தை வந்து படிக்குது வச்சுக்கோங்க, ஒழுங்காக படிக்க மாட்றான், கண்டிப்பாக படிப்பாங்க. நல்ல இடத்துல வேலைக்கு போகணுன்னு நினச்சிட்டு இருக்கேன், என் பையன் கண்டிப்பாக நல்ல இடத்துல வேலைக்கு போவார். என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக உங்கள் பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகும். இந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்து வச்சு சிறப்பாக வைப்பார். அது மட்டும் இல்லாமல் குழந்தை பேரே இல்லைங்க, எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சுங்க, 5 வருஷம் ஆச்சுங்க, வெளில போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனசு வருத்தமாக இருக்குது, எங்கேயா ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது நம்ம போய் பேச முடியல, செய்ய முடியல, ஏதாவது ஒன்று வேலையை எடுத்தோம்னா சுற்றி இருக்கவங்க ஒரு மாதிரி பார்க்கும்போது நம்மளுக்கு நம்ம மேலே ஒரு குற்ற உணர்ச்சி வந்துடுது, அதனால் நான் ஃபங்க்ஷனுக்கே போகலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு குழந்தை பேரை கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பை இந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே மாதிரி வேலை சம்பந்தமான விஷயங்கள், நிறைய ரிஷபராசி என்பவர்கள் வேலைக்கு போய் சம்பாதிச்சா போதுங்க, சும்மா தேவையெல்லாம் நான் இப்போ பிஸ்னஸில் பண்ணி நான் மாட்டணும்லாம் ஆசைப்பட மாட்டேன். ஆனால் வேலையிலையுமே நெருக்கடி நிறைய இருக்குது. கண்டிப்பாக வேலையில் நெருக்கடி இருக்குன்னா வேலை மாற்றம் பண்ணுங்கள், தைரியமாக பண்ணுங்கள். ஏன்னா இந்த 2ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்தில் சனி பகவான், 10ஆம் இடத்தில் ராகு, இதுக்கு மேலே என்ன வேணும்? கண்டிப்பாக வேலையில் நல்ல ஒரு இடத்துல வேலை கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. சார் வேலையே இல்லாமல் இருக்கேன் சார், வேலையை விட்டுட்டேன் நான், ஒரு 6 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, உறுதியாக வேலை கிடைக்கும். சரிங்களா? கண்டிப்பாக நீங்கள் அதற்கான முயற்சிகளை செய்யலாம். நல்ல பதவிகளும் கிடைக்கும். வேலையில் இருக்கீங்க சார், எனக்கு ஒரு ப்ரொமோஷன் ரொம்ப நாளாக பெண்டிங், ஒரு இன்க்ரிமெண்ட் பெண்டிங் அப்படின்னா இந்த குரு பகவான் மாறுறதுக்குள்ளே அடுத்த ஜூனுக்குள்ளே உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் வராமல் கண்டிப்பாக போகாது. அதற்கான முயற்சிகளும் நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ரிஷபராசி அன்பர்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க. அந்த வெளிநாட்டில் இருந்துமே பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதியான சூழ்நிலை இல்லை சார், எனக்கு செத்து பொழைச்சிட்டு இருக்கோம் சார், பேர் தான் வெளிநாடுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் எல்லாருக்கிட்டையும் வெளில. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்து நல்லா செட்டிலாகி நல்லா இருந்தேன், திடீர்னு பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபுக்கும் எனக்கு ஒரே நேரத்தில் வேலை போயிடுச்சு. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். அங்கே ஏதாவது ஒரு இடம் வாங்கிறதுக்கு, வீடு வாங்கிறதுக்கான ஒரு அமைப்பை இந்த 2ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கண்டிப்பாக செய்ய போகிறாங்க. இடம் வாங்கிறதுக்கு, வீடு வாங்கிறதுக்கு, அங்கே ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு, வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து வெளில வருவதற்கு, அங்கேயே பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே சண்டை போட்டு ஒரே வீட்டில் 2 ரூமில் உட்காந்து தனித்தனியாக உட்காந்து வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க, பிரிவினை, அந்த மாதிரி பிரச்சனைலாம் சந்திச்சிருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சந்தோஷத்தையும் கொடுப்பாரு. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து பணத்தை சம்பாதிச்சு உங்கள் குடும்பத்துக்காக இங்கே அமைச்சிருப்பீங்க, கடைசியில் அங்கே குடும்பத்தில் இருக்கக்கூடிய அம்மாவோ அப்பாவோ கூட பிறந்தாலும் அதை தப்பாக பயன்படுத்தி இப்போ நீங்கள் எல்லாம் சம்பாரித்து கடைசியில் ஒன்றும் இல்லாமல் 10 வருஷமாக உட்காந்துருக்கேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அவங்க மூலிமா ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அங்கே வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கெல்லாம் ஒரு அமைப்பை இங்கே இருக்கக்கூடிய குரு பகவான் கண்டிப்பாக செய்ய போகிறாரு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன, இந்த ஹவுசிங் லோன், கார் லோன், இந்த 2 விஷயமும் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை. இதனாலேயே வேலையில் தொந்தரவு, இதனாலேயே வேலைக்கு போக வேண்டியிருக்கு சார், நான் வீடு வாங்கிட்டேன், 1 கோடி ரூபா வீடு போட்டு வாங்கிட்டேன், மாதம் கட்டிகிட்டு இருக்கேன், எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபீஸில் நிறைய பிரச்சனை கொடுத்துட்ருக்காங்க, அந்த வீடை விற்றலான் இருக்கேன், ஒரு இடம் விற்றலான் இருக்கேன், என் பிரச்சனையை தீர்த்துக்க போகிறேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அது நடக்கலை. கடந்த காலகட்டத்தில் இடம் விற்க முடியல, வீடு விற்க முடியலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த 4ஆம் இடத்துல கூடிய கேது பகவான் கண்டிப்பாக இடத்தையும் வீடையும் விற்கக்கூடிய ஒரு அமைப்பை உறுதியாக கொடுக்க போகிறாரு. அதன் மூலமாக நீண்ட காலம் உள்ள உங்களுடைய பிரச்சனைகள், கடன் தொந்தரவு தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. முக்கியமாக பார்த்திங்கன்னா நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கெல்லாம் நிறைய இருந்திருக்கும்.
அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகளை இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைக்க போகிறார். அது திருமணம் சார்ந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்காக இருக்கலாம், இல்லை சார் மனைவி டைவர்ஸ் தர மாட்டுறாங்க, கணவர் டைவர்ஸ் தர மாட்டுறாரு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சில பேருக்குலாம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த ராகு பகவான் அந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு, இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இடம் சம்மந்தமான வழக்குகள், இல்லை வேறு ஏதாவது அடிதடி தகராறுகள், பங்காளி சண்டை, அதே மாதிரி பூர்வீக சம்பந்தமான சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறதுக்கான அமைப்பை இந்த ராகுவும் இந்த 2ஆம் இடத்துல குரு என்ன பண்ணுவார்னா கூப்பிட்டு உட்காந்து பேசுங்க. ஏன் தேவையில்லாமல் சண்டை போடுறீங்க, ஒரே வயிற்றில் பிறந்துட்டு ஏங்க சண்டை போடுறீங்க தேவையில்லாமல், நீங்கள் பிரித்து எடுத்துக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்கள். இல்லைங்க அவர் அவ்வளோ கேட்குறாரு, எங்கள் அக்கா இவ்வளோ கேட்குறாங்க, நாங்கள் எல்லாம் செஞ்சிட்டோம். அப்படி இருந்தால் கூட நீங்கள் அந்த உட்காந்து பேசி அந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பை இந்த 10ஆம் இடத்துல கூடிய ராகுவும் 2ஆம் இடத்துல கூடிய குரு பகவானும் கண்டிப்பாக செய்ய போகிறாங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி அன்பர்களுக்கு நினச்ச வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு அடுத்த 365 நாட்கள் இருக்குது. நீங்கள் அதை பயன்படுத்திக்கிறீங்களா, நீங்கள் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ண போகிறீங்களா அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது. கிரகங்கள் உங்களுக்கு உறுதுணையாக தான் இருக்க போது, அதில் எந்த மாற்றம் கிடையாது. நீங்கள் அதை பக்காவாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் இந்த வருஷம் 2025 எல்லாரும் எழுதி வச்சுக்கோங்க, வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாக இருக்கும். இந்த ஏற்றத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறத உங்கள் கையில் தான் இருக்குது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்திகள் யோக திசையாக இருக்குது அப்படின்னா நம்ம சொன்ன பலன்களை விட அதிகமாக நடக்கும். நிறைய பேருக்கு என்னென்னா சில விஷயங்கள் நடக்கலை, எனக்கு குரு பயிற்சி பெருசாக எனக்கு சப்போர்ட் பண்ணலை, ராகு கேது பயிற்சி எனக்கு சப்போர்ட் பண்ணலை, சனி பயிற்சி எனக்கு சப்போர்ட் பண்ணலைன்னு சொல்லக்கூடியவர்கள் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டு என்ன கர்மா இருக்குது, எதனால் பிரச்சனை, ஏன் அதனால் என்னால் அடுத்த நிலைக்கு போக முடியல, ஏன் எனக்கு கடன் வந்துச்சு, ஏன் திருமணம் ஆகலை அப்படின்றது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கங்க. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப்பில் அதில் பலன் வராது, வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதக பலன் எப்படி பார்ப்பது, முக்கியமாக பார்த்தீங்கன்னா திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது, முகூர்த்த நிர்ணயம், அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் போல பலவிதமான பிரசன்னங்க வகுப்புகளும் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.